இன்று நமது அரங்கிற்கு திருமிகு ஆரோக்கிய சதீஷ் வழக்கறிஞர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். 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 தமிழ்நாடு அரசியலில் ஒரு புதிய புரட்சியாக விஜய் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்று உங்களை போன்றவர்கள்லாம் பேச நான் கேட்கிறேன். அது என்ன அப்படி புரட்சி? அவர் என்ன பண்ண போகிறார்? நான் இப்போதும் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே விஜய் இது பண்ணார் அது பண்ணார்னு சொல்கிறாங்க. விஜய் பேசினது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஆல் இதில் வந்து ஃபார் ஆல் த ரிலீஜன்ஸ் அண்ட் இது வந்து ப்ரொபோஷனட் ரெப்ரசன்டேஷன்ற ஒரு வேர்டை வந்து அவர் இங்கிலீஷில் தான் சொன்னார். ஓகேங்க. அந்த ப்ரொபோஷனட் ரெப்ரசன்டேஷன்னா என்னென்னா, நம்ம வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், சீக், வாட் எவர் இட் இஸ், அந்த ரிலீஜன் டெனாமினேஷன் ப்ளஸ் மக்கள் தொகைக்கு ஏற்ப வேட்பாளர்களை நிப்பாட்டுறது வந்து, ஏன்னா எல்லாருமே வந்து வரணும்னு சொல்லிட்டு என்னோட இது வந்து ஒரு நீண்ட நாள் கோரிக்கை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிறிஸ்டியன் பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இட் இஸ் மேட் டு 10%, முஸ்லீம் பாப்புலேஷன் மேட் டு 10%. அது கம்மியாக நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, 1996 அந்த கிறிஸ்டியன் பாப்புலேஷன் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் பாப்புலேஷன் வாஸ் 7.6% சொல்லி சொன்னாங்க. முஸ்லீம் பாப்புலேஷன் வாஸ் 8% நாடு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணாங்க, இதில் வந்து பிசி கம்யூனிட்டியில் தான் வந்து கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸும் வராங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து 3.5% ஒதுக்கீடும், ஓகேங்களா, முஸ்லீம்ஸ்க்கு வந்து 3.5% ஒதுக்கீடும் கொடுத்தாங்க. ஓகேங்களா? அதை வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கிறிஸ்டியன் வந்து என்ன கேட்டாங்க, நோ நாங்கள் வந்து 3.5% வேணாம், நாங்கள் வந்து பிசி கேடர்லேயே வந்து நாங்கள் வந்து போட்டிட்டுருக்குறோம். ஓகேங்களா? அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அது வந்து நம்ம திருப்பி கொடுத்துட்டோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம்னு இருக்கும், பிசியில் ப்ராக்கெட்டில் எம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? பிசி கிறிஸ்டியன்ஸ்க்கு தனியாக கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போல வந்திருக்குன்னா 1996 அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட பாப்புலேஷன் வந்து இட் ஹஸ் ட்ராஸ்டிக்லி இன்க்ரீஸ் டு த வெரி கிரேட் எக்ஸ்டென்ட்டு. இன்றைக்கி அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10% வைப்போம், அதுக்கு மேலே நான் அதுவும் நான் வந்து பேசலை. ஓகேங்களா? வித்தவுட் ப்ராப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாமல் வந்து 10%. 10%னா 234 தொகுதி இல்லை. ஓகேங்களா? நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு 24 சீட்டு கொடுங்க, 23-24 சீட்டு. நம்மளோட முஸ்லீம் பிரதர்ஸ்க்கு ஒரு 23-24 சீட்டு கொடுங்க. இதுதான் நான் பார்க்குற ப்ரொபோஷனேட் ரெப்ரசன்டேஷன். இதை விஜய் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம். இது விஜய் மட்டும் இல்லை, எல்லா கட்சியுமே இதை வெல்கம் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இது திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், அந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அவ்வளவு ஆமாம் அவங்க அதாவது யாருன்னா வந்து இப்போ இன்ப நிதி வாழ்கன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்காச்சும் சீட்டு கொடுங்கன்னு நான் சொல்கிறேன். டிஎம்கே, இடிஎம்கே, நாம் தமிழர் எல்லா இடத்துலையுமே இது வந்து கொடுக்க ஆரம்பிக்கணுன்றது தான் என்னோடய ரெப்ரசன்டேஷன். ஏன்னா அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நல்ல சொசைட்டியாக நம்ம பில்ட் ஆகும். இதை நான் ஒதுக்கீடோ இந்த இதோ நான் சொல்லலை. ஓகேங்களா? இது ஒதுக்கீடு பண்ணி கொடுங்க அதெல்லாம் நான் சொல்ல. ஏன்னா ஒரு கட்சிங்கிறதே வந்து ஒரு கலெக்டிவ் பீப்புள் வித் சேம் ஐடியாலஜி ஃபார்ம்ஸ் த பார்ட்டி. ஓகேங்களா? அந்த பார்ட்டியில் உங்கள் கட்சியில் இருக்கவங்களுக்கே நீங்கள் கொடுங்க. அதுதான் வந்து சொல்கிறேன். அது விஜய் சொன்னதுக்கு வந்து முதல்ல ஒரு கட்சி தலைவர், நான் என்ன கேட்டிங்கன்னா, நான் இதை வந்து எல்லாத்துட்டையும் சொல்லியிருக்கேன். எல்லா கட்சிகிட்டையும் நான் போயிட்டு இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் என்னால் முடிஞ்ச யாருக்கு என்னால் எட்ட முடியுமோ அவங்கள்ட்ட நான் பார்த்து நான் பேசியிருக்கேன். ஓகே, காங்கிரஸில் நம்ம திக்விஜய் சிங்கை பார்த்து நம்ம சொன்னோம். ஓகேங்களா? நான் வந்து பிஜேபிலேயும் வந்து பார்த்து நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அதிமுகலையும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு எட்டக்கூடிய நிலைமை வரைக்கும் நான் போயிட்டு நான் பார்த்து சொல்லியிருக்கேன். அதாவது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. அது ப்ளஸ் கிறிஸ்டியன்ஸ்க்காக இன்னொரு கோரிக்கையும் நான் எல்லாத்துலேயும் வைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தலித் கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து அந்த பிசின்னு ஆக்கிடுறாங்க. ஒருத்தர் கிறிஸ்துவ நேசித்ததுக்காக மட்டுமே அவரோட ஒதுக்கீடு பறிக்கப்படுது. ஏன்னா 2007 ஜஸ்டிஸ் மிஸ்ரா அறிக்கைப்படி வந்து பார்த்திங்கன்னா, புத்திஸ்ட் அண்ட் சீக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி கொடுங்க, கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம் கொடுங்கன்ட்டாங்க. புத்திஸ்ட்டுக்கும் சீக்ஸுக்கும் கொடுத்துட்டாங்க, கிறிஸ்டியன்ஸுக்கும் முஸ்லீம்ஸ்க்கும் மட்டும் கொடுக்கல. அதை கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுதான் என்னோட இந்த பார்வையில் வந்து இப்போ விஜய் அவர்கள் அவரே வாய் விட்டு சொன்னதுனால அவருக்கு நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். அவர் சொன்ன மாதிரியே வந்து ஒரு 23-24 சீட்டு கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னா நான் கண்டிப்பாக அவர் ஆதரவு. இப்படி கொடுக்கும்போது
விஜய் கட்சியிலேருந்து கொடுத்தாருன்னா அவர் ஒரு கிறிஸ்தவர் அதனால் கொடுத்துருக்காருன்ற ஒரு... நான் முஸ்லீமுக்கு தானே பேசுகிறேன், நான் முஸ்லீமுக்கு தானே சொல்கிறேன். ப்ளஸ் பாக்கி இருக்க 80% சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ரொம்ப பெருசாக சீக்குனா யாரும் கிடையாது. ஓகேங்களா? அப்படிங்க பாக்கி இருக்க 80% சீட்டும் நீங்கள் வந்து நம்ம ஹிந்து பிரதர்ஸுக்கு தானே கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் நாத்திகம் பேசுகிற தீக்கா இருந்தால் கூட ஹிந்துவும் தானே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. நோ காஸ்ட்டு போட்டு சர்டிஃபிகேட் வாங்கினவங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு 3-4 பேர் தான் இருப்பாங்க. வெற்றிமாறன் இப்போ அப்ளை பண்ணியிருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஒரு அட்வொகேட் ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க நோ காஸ்ட்டுன்னு போட்டு. இன்றைக்கி மிச்சம் யாருமே இது பண்ணல. பாக்கி 80% அவங்களுக்கு கொடுங்கங்கிறேன். நாங்கள் வெறும் 10%க்கு தான் கேட்குறோம். இப்போ இதை தவிர்த்து, அதாவது இதை கொடுக்கல அடுத்த பிரச்சனை. ஆனால் அதற்கு முன்பு பொதுவாக பார்த்தோம்னா இவர் வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவிற்கு வருவார் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து யங்ஸ்டர் பாப்புலேஷன் வந்து யங்ஸ்டர் க்ரௌட் இஸ் பிகேண்ட். அது வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி. நான் வந்து அந்த திமுகவில் இருக்கிற ஒரு மூத்த குடிமகனே அவர் சொன்னார், திமுக ஆரம்பிக்கும் போது நாங்கள் எப்படி இருந்தோமா இப்போ அப்படி இருக்குப்பா விஜய் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மொழி பிரச்சனை இருந்தது, இந்தி திணிப்பு, அதனால ஒரு வேகம் எடுத்தது. இப்போ அப்படி ஒன்றும் இல்லையே. இல்லை, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஊழல் இந்த மன்னராட்சி, அவங்களோட பசங்க தான் வந்து திரும்ப எம்எல்ஏ வருது. இதெல்லாம் வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் என்ன எப்போதுமே அதை சொல்கிற மாதிரி ஒரு படத்தில் கூட வருவோம், எப்போ பார்த்தாலும் நாங்கள் உங்களுக்கு கும்பிட்டுருக்கோமா, நான் தான் என் பேரை கும்புரசாமின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இவங்க பண்ணுற வேலையே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கலன்னா 234 தொகுதியில் ஜென்ரேஷனாக அவங்களே அதே வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்கன்னா அது எப்படி வந்து சரியான ஒரு பார்வையாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு வழக்கறிஞர், நானும் அரசியலில் ஈடுபடுறேன், நானும் போய் எலெக்ஷன் நிற்கிறேன், தோக்குறேன், வரேன், அதெல்லாம் வந்து ரெகுலராக நடந்துட்டுருக்கு. அது ஒரு பாட்டாக நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? சர்வீஸுங்கிறது வந்து பாட், இவங்க தொழிலே ஆக்கிட்டாங்க. பொலிட்டீஷியனுங்கிறது ஒரு தொழிலாவே ஆக்கிட்டாங்க. அதுதான் மாறணுங்கிறேன். இல்லை எல்லாருமே வரணும். இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இளைஞர்களை கூப்பிடுறாங்க. இளைஞர்கள் வாங்க, நீங்கள் அரசியலில் வரணும், அரசியல் வந்து நம்மனா சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறாப்புல. இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரேங்கிங் வாங்கினவங்கள கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா நடத்தினாப்புல. அந்த பாராட்டு விழாவில் அந்த 12th 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறாப்புல நீங்கள் ஏன்னா அரசியலில் பங்கேற்கணும் அப்படின்றது. இது ஒரு ஆரோக்கியமான இது. இப்போ நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா என்னோட ஒரு செல்ஃப் தாட், அதாவது நம்மளோட தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என் பசங்கன்னா நான் வந்து ஃபாரின் போகணும், செட்டில் ஆகணுன்னு நான் விருப்பப்படலை. பட் ஆனால் விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க போக வேண்டியது தான். அதுக்காக நம்ம ஒன்றும் தடை விதிக்க போகிறதில்ல. பட் ஆனால் அவங்க வந்து அரசியலில் ஈடுபட்டாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ அந்த மனப்பான்மை உள்ள ஒரு பர்சன். ஸோ அவரும் அதே மாதிரி பேசுறதுனால எனக்கு ஒரு சின்ன ஈர்ப்பு. அந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் நம்ம கிறிஸ்தவர்களுக்காக பேசுகிறாரு அப்படின்ற போது, கிறிஸ்தவ மைனாரிட்டிக்காக பேசுகிறாரு அப்படிங்கும் போது அதில் ஒரு இதுவரை இல்லாத ஒரு புதிய நடைமுறை ஒன்று கொண்டு வந்திருக்காரு. அதாவது இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களை அவர் இடத்துக்கு வரவழைச்சு அங்கே ஏதோ உதவி கொடுக்கறது மாதிரி. இப்போ அதை பொதுவாக எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அங்கே போய் செய்கிறது தான் பழக்கம். அதுக்கு வந்து இந்த விகடன் மீட்டிங்கில் கூட அவர் பேசினாப்புல எனக்கு ரொம்ப வியப்பாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள்னால் வந்து செய்கிறதே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் சொல்யூஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தண்ணியில் இறங்கி சும்மா வீடியோ போடுறது, இந்த மாதிரி உதவி செய்கிறது, ஓகேங்களா? இது வந்து ஆனால் என்னன்னா கடைசியில் என்னையே செய்ய வச்சுட்டாங்க அப்படின்னு அவரே சொல்கிறார். அவரோட லாங் டேர்ம் திங்கிங்கை நான் பார்க்குறேன். என்னையே கடைசியில் இந்த மாதிரி ஆக்கிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் அதை வந்து அவர் லாங் டேர்மாக அவர் வந்து யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இன்றைக்கி துணை முதலமைச்சராகவே இருக்கட்டும், ஓகேங்களா, இறங்கி ரோட்டில் போனான்னா ஒன்றும் பெருசாக க்ரௌட் இருக்காது. அவங்க காசு கொடுக்காமல் கூப்பிடாமல் இருந்தாங்கன்னா ஒன்றும் பெரிய க்ரௌட் இருக்காது. ஆனால் இன்றைக்கி விஜய் இறங்கி அதே ரோட்டில் போக முடியாது. அந்த மாதிரி அவருக்கு ஒரு நடைமுறை சிக்கல்களும் வந்து விஜய் அவர்களுக்கு இருக்குது.
அதுதான் வந்து அதோட ஒரு ட்ராபேக் கூட. ப்ளஸ் ஆனால் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் தவிர்க்கணும். நான் இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு இந்த மாநாடு நடந்ததில் வந்து ஒரு 5-6 பேர் இறந்து விட்டாங்க. என்னோட தாழ்மையான வேண்டுகோள் விஜய் அவர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லைமேட்டு இந்த மாதிரி மாநாடு மாதிரி நடத்தாதீங்க. உங்கள் மாஸ் நீங்கள் இன்னும் டிவியில் போட்டு மொபைலில் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டீங்க, யூடியூப்பில் போடுங்க, இன்ஸ்டாவில் போடுங்க, எல்லாமே போடுங்க. இன்றைக்கி எல்லாத்துக்கையிலையும் செல்ஃபோன் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போடுறது எல்லாமே நியூஸாக வருது. இதை தவிர்க்கணும் அப்படின்றது தான் என்னோட இன்னும். இப்போ அதில் கூட ஒன்று சொன்னாங்க, அதாவது ஒருத்தர் வந்து வரும்போதே இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் கூட்டம் அந்த மாநாடு நடந்தது, அந்த மாநாட்டில் ஒரு அஞ்சலி கூட செலுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எத்தனை பேர்த்து இது வந்து நம்ம அவர் காதுக்கு போச்சா இல்லையா, அவருக்கு தெரியுமா தெரியாதா, இந்த மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இதுனா வந்து நடைமுறை சிக்கல். அதுவும் இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இஸ் என்ட்ரிங் இன் டு த எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ். எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி நம்மனா பேசுவோம், நம்ம எல்லாமே பண்ணுவோம். இந்த எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் போய் நின்று பார்த்தா தான் நமக்கு வந்து அதோட கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா, நம்மளை வந்து எலெக்ஷன் ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலெக்ஷனில் நிற்போம். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு திமுகவோட வேட்பாளரும் சரி, அதிமுகவோட வேட்பாளரும் சரி, அந்த எலெக்ஷன் ஆஃபீஸ்க்கு வந்ததே இல்லை, எந்த மீட்டிங்க்குமே வந்ததில்லை. இப்போ எனக்கும் ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி எங்கள் அண்ணனை போட்டேன். இல்லை நீங்கள் வாங்க கையெழுத்து போடுங்க. எவ்வளோ ஒரு அச்சுறுத்தல். நம்ம எங்கேயாச்சும் போய் நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம வந்து கூப்பிட்டு டார்ச்சர். எலெக்ஷன் கமிஷன் வந்து நம்ம சுயேட்சையாக நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் கணக்கு கொடுக்கணும். அவங்க சுயேட்சையாக நிற்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கணக்கு நம்ம கொடுப்போம். ஆனால் அவங்களுக்கு வந்து கட்சி கணக்குன்னு ஒன்று இருக்குது, அவங்க கணக்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாருன்னா அது ஒரு தனி கணக்காக போவோம். சீஃப் மினிஸ்டர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாருன்னா அது தனி கணக்காக போவோம். அந்த பிரதிநிதி செலவு பண்ணுறது மட்டும் ஒரு தனி கணக்காக வச்சுக்குவாங்க. ஸோ நம்மளோட அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்மள்ட்ட அந்த அமௌண்ட்டே கிடையாது. 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க, நானாக வந்து 5 லட்ச ரூபா தான் செலவு பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த லெவலுக்கு என்கிட்ட அந்த காசும் கிடையாது. பட் ஆனால் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி இது நடைமுறை சிக்கலில் நம்மளை வந்து துன்புறுத்துறது. இந்த எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் ஹி ஹேஸ் டு கால்குலேட் எவ்ரிதிங் இன் அட்வான்ஸ். எல்லாத்தையுமே வந்து எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு அவங்க கொண்டு வரணும். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள். நெக்ஸ்ட் இந்த ஓட் ஜென்ரேஷன் பேங்க் வந்து அப்படியே போகுது. 2026 ஒரு மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு விஜயை பற்றி சீமான் பேசினாப்ல. ஓகேங்களா, சீமான் இப்போ எங்கே இருக்காப்புல, அன்புமணிக்கு வந்து நீட்டாக வந்து வாழ்த்து தெரிவிச்சாப்புல, பிறந்தநாளுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சாப்புல, அவர் நன்றி தெரிவிச்சாப்புல, அப்படி சூப்பராக போகுது. அவர் எங்கெங்கன்னா போய் அவர்கிட்ட விஜய் பேசுகிறாருன்னா விஜய் மட்டும்தான் நடக்குது. விஜய் மாநாட்டுக்கு அப்புறம் விஜய் அப்படியே அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக போச்சு. அப்புறம் ஜாம் பேக்டாக போச்சு. அப்புறம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டு அவர் வீட்டில் ஏதோ ஒரு மீட்டிங் போட்டார், அங்கிட்ட திரும்ப ஜாம் பேக்ட் ஆயிடுச்சு. ஒன்லி விஜய் தான் பேசுகிறாங்க. இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் திரும்ப ரிட்டர்ன் வந்தாப்புல. ரிட்டர்ன் வந்து டங்ஸ்டன் மட்டும்தான் பற்றி பேசுகிறாப்புல. ஒன்றும் மீடியாலே இல்லையே. சீமான் இல்லை. இன்றைக்கி ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து ஏன் இவ்வளோ மவுசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் அழைச்சதுனால தான் இன்றைக்கி ஆதவ அர்ஜுனாவுக்கு இன்றைக்கி மவுசு. இன்றைக்கி வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களும் வந்து மாறி பேசுகிறாரு. ஏன்னா தலித் இல்லாதவர்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னா எங்களுக்கு இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது, அவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குங்கிறாரு. இமீடியட்டாக ஈவினிங் ஒரு ரிப்போர்ட்டை போடுறாரு. அவர் என்ன ப்ரொசீஜர் இருக்குது, என்ன பைலா இருக்குது அப்படின்றத அவரால் இன்ன வரைக்கும் சொல்ல முடியல. ஒரு அழுத்தத்தில் இருக்கிறார். இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் தான் அதை பற்றி ஸ்ட்ரைட்டாக பேசுகிறார். ஸ்ட்ரைட்டாக அந்த பாயிண்ட். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு வந்த, அதற்கு முன்னாடி சிவாஜி கணேசன் கூட, அந்த மாதிரி நடிகர்கள் யாரும் தமிழக அரசியலில் நிலைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டி ராஜேந்தர், பாக்யராஜ் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் என்னத்துக்கு பயப்படுறீங்க? எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள், இவங்கன்னா வந்து வெரி டிஃப்ரெண்ட் லீக். எம்ஜிஆர் அவர்கள் முன்னாடி திமுகவில் பயணித்தார். திமுகவில் வந்து எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ஸ்டாண்ட் ஆச்சு. டிஎம்கே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் போதுன்னு பார்த்தீங்கன்னா, நேராக வந்து பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட ஒரு 8-9 கட்சி கூட்டணி, 8-9 கடி அவங்கள்ட்ட இருக்குது. நமக்கு யார் ஆதரவு அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டிருக்காரு. நமக்கு யாருமே இல்லைங்க அப்படின்னு. நீ என்ன பண்ண, நீ ஒரு முஸ்லீம் கட்சி ஆரம்பிச்சிரு, நீ ஒரு விவசாய கட்சி ஆரம்பிச்சிரு, நமக்கும் ஒரு 8-9 கோடி போடு. அந்த கூட்டணியை வந்து இன்னைக்கு விஜய் எடுத்துக்கிட்டாருன்னு நான் யோசிக்கிறேன். பிகாஸ் நான் எப்போதுமே ஸ்டார்ட்டை மட்டும் தான் பார்ப்பேன். எப்படி இவங்கன்னா வந்திருப்பாங்க, நம்ம இந்த யோசனை தான் நல்லா சொல்ல முடியும். நம்ம எலெக்ஷன் நின்னோம்னா நம்ம டெபாசிட் கூட வாங்குறதில்ல. ஸோ அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து தன் கட்சியை வளர்த்து எடுத்தார். அதுலேருந்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க அறுவடை செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சேவல் சின்னத்தில் நின்று இன்னைக்கு இபிஎஸ்
இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சதில்லை. இபிஎஸ் இன்றைக்கி என்ஆர் சிவபதி திருச்சியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்கன்னா வந்து 32 எம்எல்ஏவும் வந்து பார்த்திங்கன்னா சேவல் சின்னத்தில் நின்று ஜெயித்தவங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் ஓபிஎஸ்ஏ. இபிஎஸ் அவர்கள் முன்னாடியே வந்துட்டார், அதுக்கு முன்னாடியே வந்துட்டாப்புல. இவங்களை காயின் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு ஜானகி அம்மாவை விட்டு கொடுத்தாங்க, கட்சி வச்சுக்கோங்க விட்டு கொடுத்தாங்க. ராஜீவ்காந்தியோட இழப்பு. அதை சரியாக காயின் பண்ணாத காங்கிரஸ், அதை சரியாக காயின் பண்ண அம்மையார் ஜெயலலிதா. அதுலேருந்து பிடிச்சாங்க, அதுலேருந்து பிடிச்சி நீட்டாக 91 96 இருந்தாங்க. 96 வந்து செப்பல்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாமே பண்ணாங்க. 2001 வந்து திரும்ப அவங்க அதே ரிப்பீட் பண்ணாங்க. அது மக்களுக்கு போர் அடிச்சு போச்சு. அது எத்தனை வாட்டிப்பா செருப்பை காட்டுவோம் அப்படின்னு. செருப்பு தானப்பா வச்சுருந்துச்சு, எத்தனை வாட்டிப்பா செருப்பை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆயிடுச்சு. 2001 வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா மதமாற்ற சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் சின்ன லெவலில் பண்ணியிருக்கேன். நம்ம சமயத்துக்கு வரும்போது நம்ம தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம். அந்த அம்மா எதையுமே வந்து கிவ் பேக்கே பண்ணதில்லை, புரிஞ்சுங்களா. 2011 வந்து இவங்க மதமாற்ற சட்டத்தை கேன்சல் பண்ணாங்க. அந்த அம்மா வந்து எப்போதுமே இவங்க கேன்சல் பண்ணாங்கன்னா அதை அப்படியே விட்டாங்க. அவங்களுக்கு தெரியுது கிறிஸ்டியன்ஸை நம்ம எங்கே டச் பண்ணணும், ஓகேங்களா. அங்கேருந்து அப்படியே டேர்ன் அவுட் ஆச்சு. ஏன்னா எப்பயுமே இந்த சிறுபான்மையர் ஓட்டு வந்து திமுகக்குனே இருக்குது. அதை உடைச்சனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 2011 to 2021 வந்து ஏடிஎம்கே இருக்க முடிஞ்சிச்சு. 2016 வர முடிஞ்சிச்சுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்லி மைனாரிட்டி ஓட்டு. இந்த மைனாரிட்டி ஓட்டை மட்டும் விஜய் அவர்கள் இப்போ எடுத்துருவாருன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இவங்கெல்லாம் வாஷ் அவுட்டு தான், இளைஞரே கிடையாதுங்க. உதயநிதி அவர்கள் தான் இளைஞர் தலைவருங்கிறாரு. அவரே வந்து ரிசைன் பண்ணிடணும். அவர் இளைஞர் தலைவரா? இளைஞர்னா யாருன்னு எனக்கு புரியல. 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் இளைஞர்னா, 40 வயசுக்கு 35 வயசுல இருக்கிறவங்கன்னா என்னது, 30 வயசுல இருக்கிறவங்க என்ன, 25 வயசுல இருக்கிறவங்களா என்ன சொல்லணும்? பப்பா பால் குடிக்கிறவன் அப்படியா சொல்ல முடியும்? கட்டமைப்பே வந்து முதுமையான கட்டமைப்பு. இப்போ இன்னொன்று விதத்தில் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி ஃபாரின் கண்ட்ரி இஸ் வெல்கமிங் இண்டியன்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜப்பானில் முதியோர்கள் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக போச்சு. அக்ராஸ் தி வேர்ல்டு ஏஜிங் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. யங்ஸ்டர் பாப்புலேஷன் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. வேலை செய்கிறதுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் என்ட்ரி டு இந்தியன்ஸ்னு போடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரியோட பாப்புலேஷனில் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து இளைஞர்கள் தான். இந்த இளைஞர் பட்டாளம் இன்னைக்கு விஜய்கிட்ட இருக்குது அப்படின்றத நான் முழுமையாக நம்புகிறேன். எனக்கு சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் ப்ரொபோஷனட் ரெப்ரசன்டேஷன் நாங்கள் கோர்ட்டில் 3 வாட்டி சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அவர் காதில் போய் ஒலிக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு அவர் வந்து 24 சீட்டு கொடுக்கணும், இஸ்லாமியர்களுக்கு 24 சீட்டு கொடுக்கணும். இதுதான் அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணோன்னா அவர் இதை செய்யணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். உங்களது கருத்துக்களை தந்தமைக்கு நன்றி. நன்றி.